வாங்க பேந்திருக்கோம். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறதுக்கு சொல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இல்ல இல்ல உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிறேன்? நான் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சேன் தெரியுமாடா? எனக்கு வேண்டாத பயிலுங்க இருக்கானுங்களே, அவனுங்களை எல்லாம் என் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன் பாரு, ஒரே அடி. இந்த காளி யாருன்னு இன்னும் சில பேருக்கு தெரியாதுடா. நான் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இவங்க ஆத்தா கிட்ட போய் சோறா கேட்டேன். அதானே அடவாயவுல. நான் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். இவங்க ஆத்தா கிட்ட போய் சோறா கேட்டேன். அதானே. பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்களே, ஐயா இளையராஜாவிடம் இந்த மாதிரி கேள்வியை கேட்காதீங்க. எல்லாருமே ஹார்மோனிக் தான் யூஸ் பண்ணாங்களா சார் கம்போசிங்க்கு? ஆமா சார், ஹார்மோனிக்ல எல்லாத்தையும் வாசிக்கலாமா சார்? இப்போ என்னங்கடா செய்ய போறீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? உங்க மூஞ்சில எங்கடா வச்சுக்க போறீங்க? சங்கீதத்துக்கு எத்தனை ஜோரம்? ஜோரம் இல்ல சார், ஸ்வரம். சரி, அதான் எத்தனை? 7. ஏன் 9 வச்சு கூடாது? தேவா சார் அவருடைய பாட்டுக்கு ராயல்ட்டி கேட்கறதும் கேட்காம இருக்கிறதும் அவரோட இஷ்டம். அவர் நடந்து போகிறதும் காரில் போகிறதும் அவரோட இஷ்டம். அதுக்காக நீங்கள் தேவா சாரையும் இளையராஜா சாரையும் ஒப்பிட்டு பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? தேவா சார் எங்க, ஐயா இளையராஜா எங்க? கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே குன்றத்தில கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கண்ணங்கத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி காரத்தோட சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்ச